உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், இந்நேரம் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். நம்ம மாப்பிள்ள சூர்யா புஷ்பா ஃப்ளவர் கழுத்துல தாலிய கட்டியிருப்பான். ஆமா சங்கரபாண்டி, அந்த புஷ்பா சாதாரண ஆளே இல்ல, பெரிய கில்லாடிதான். நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னேன், நீங்க எங்க கேட்டீங்க? நீங்களே பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம புஷ் பெரிய வில்லியா உங்களுக்கு டஃப் கொடுப்பா. ஏன் மறைக்கிறீங்க சிஸ்டர்? கண்டிப்பா உங்களுக்கு அவார்டு உண்டு. கௌரவ வில்லி அவார்டு உங்களுக்கு தான். உங்களுக்கு போகத்தான் வில்லி அவார்டு அவங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா சிஸ்டர்? மணமக்கள் அரைவிடு. சிஸ்டர், இப்ப நாம ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ள கூப்பிட்டோம்னு வைங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் சிஸ்டர். ஆமா பாண்டி, முதல்ல புஷ்பா கிட்ட கல்யாணம் வரைக்கும் தாலிய வெளியில தெரியாம மறைக்க சொல்லணும். என்னாச்சு, சக்சஸ் தானே? ஆமா, கழுத்துல தாலிய காணோம். உஷாரா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கியா? இல்ல மாயாஜி. என்னாச்சு புஷ்? மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டானா? தாலிய பார்த்ததும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாரு. ஆனா கன்வின்ஸ் பண்ணி தாலி கட்ட சம்மதிக்க வச்சுட்டேன். அப்புறம் என்னாச்சு? நீ தயங்கறத பார்த்தா மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டலங்கிறது தெரியுது. ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆவது நடந்துச்சா புஷ்? நடந்துச்சா இல்லையா அதையாவது சொல்லு. நடக்கல. நடக்கலையா? ரிஜிஸ்டர் கல்யாணம் ஏன் நடக்கல? என்ன நடந்தது? மாலைய மாத்திட்டு அப்புறம் தாலி கட்டிக்கிட்டு கையெழுத்து போடலான்னு நினைச்சு மாலைய மாத்திக்கிட்டோம். சூர்யா என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு புஷ்பா? ஏய் புஷ்பா, புஷ்பா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். சரி சரி. இதுதான் நடந்துச்சு. ஐயோ, மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி பாம்பு ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சா? அப்ப இனிமே மாப்பிள்ள சூர்யா புஷ் கல்யாணம் நடத்த மாதிரி தான். அதான் பெரிய புஷ் வந்துருச்சு. அபசகுணமா பேசாதீங்க. நான் அபசகனமால பேசல புஷ். நடந்த விஷயங்களையும் இனிமே நடக்க போற விஷயங்களையும் தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி மாப்பிள்ள சூர்யாவுக்கும் அழகு தேவதை ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் பண்ண பொழுது இந்த பாம்பு வந்துதான் கல்யாணத்தையே தடுத்துச்சு. இப்பவும் அப்படித்தான் நடந்திருக்குது சிஸ்டர். எனக்கு என்னவோ அந்த பாம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம புஷ்க்கு மாப்பிள்ள கூட கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. சங்கரபாண்டி சொல்றதும் கரெக்ட் தான். ஆனாலும் ஜாஸ்மினுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும்னு 100% சொல்லிட முடியாது. 100% அதான் நடக்கும். வந்துட்டா. பாம்பு கொத்தி போய் சேர்ந்திருப்பேன்னு நினைச்ச, பொழைச்சு வந்திருக்க. பாவி, இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. குறுக்கு வழியில போனா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசியில தோத்து தான் ஆகணும். இன்னும் ஆட்டம் முடியல துர்கா. இப்ப வேணும்னா நான் தோத்து போயிருக்கலாம். ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்காம இருந்திருக்கலாம். சூர்யா என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருக்கலாம். ஆனா கல்யாண மண்டபத்துல வச்சு இந்த கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா என் கழுத்துல சூர்யா தாலி கட்டுவாரு. நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே. அதையும் பார்க்கலாம். எப்படி சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரியே போறா பாத்தீங்களா சிஸ்டர்? மா சாரிம்மா, எனக்கு அவசரமா ஃபோன் வந்துச்சா, உங்ககிட்ட சொன்னா அனுப்ப மாட்டீங்கன்னு தான்
சொல்லாம பின்பக்கமா போயிட்டேன். சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல துர்கா. மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா, வாழ்த்துக்கள் துர்கா. சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க. நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். ம்? வரேன். துர்கா வரேன். சிஸ்டர், ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு பாம்பு வந்து நடக்க இருந்த இந்த கல்யாணத்தை கெடுத்த மாதிரி கல்யாண மண்டபத்துக்கும் பாம்பு வராம பாத்துக்கணும் சிஸ்டர். சிஸ்டர், நான் வேணா 2-3 பாப்பாட்டிகளை மாறு வேஷத்துல கல்யாண மண்டபத்துல செட் பண்ணி வைக்கட்டுமா ச்சே, சிஸ்டர்? வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டேன். எப்ப பாரு பாம்பு பாம்புன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்க. இடியட். போன் வருது, யாருன்னு பாரு. இது பயப்படாத மாதிரியே பேசுது. சிஸ்டர், கண்ணபிரான் சுவாமிகள் தான் போன் பண்றாரு. ஆ, சொல்லுங்க சுவாமிஜி. நீங்க கொஞ்சம் நேர்ல வர முடியுங்களா? எப்போ வரணும்? இப்பவே உடனே கிளம்பி வாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற துர்க்கையம்மன் கோயில்ல தான் நான் இருக்கேன். இப்பவே வரணுமா? ம், ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சுவாமிஜி, நான் வரேன். சீக்கிரமா வந்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல, இதோ உடனே புறப்படுறேன். நான் வைக்கிறேன். சரி. என்ன சிஸ்டர், சுவாமிஜி என்ன சொல்றாரு? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல இருக்காராம். முக்கியமான விஷயம், உடனே வாங்கன்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம்னா என்ன விஷயமா இருக்கும் சிஸ்டர்? போய் பார்த்தா தானே தெரியும். புஷ்பா, நாங்க போய் சுவாமிஜிய பார்த்துட்டு வந்துடுறோம். நீ வா. சரிங்க வாங்க, மாயாஜி. இவன் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறான்னு பாப்போம். சாமிஜி, ம், அவங்க வந்துட்டாங்க. பார்த்து வாங்க சிஸ்டர். வா. நமக்காவே வெயிட் பண்றானோ. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி. வணக்கம். ஆமா சுவாமிஜி, முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வாங்கன்னு போன் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம் சுவாமிஜி? ஏன் தலைய தொங்க போடுதுன்னு தெரியலையே. என்ன சுவாமிஜி, ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். எங்களுக்கு பிரச்சனையா? என்ன சுவாமிஜி சொல்றீங்க? துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.